ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சரியாக 24 மணி நேரத்துக்குள்ள நீ சற்றும் எதிர்பாராத ஒரு திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் வரப்போகுது. ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டினாலே கண்டிப்பாக நீ இதை கேட்காம கடந்து போக மாட்ட. ஆமியன் செல்லமே, உன் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா இப்பொழுது உனக்கான திடீர் திருப்பத்தை உண்டு பண்ண வந்திருக்கேன். சில காலமாகவே நீ மனசளவில் ரொம்ப போராடி வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க. எது வேணும்னு என்கிட்ட கேட்டியோ அது உனக்கு நடக்காமல் கிடைக்காம நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அதனால்தான் இனிமே உன்னை மனநிறைவோட மகிழ்ச்சியோட வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். உன் பயத்தை போக்கி உனக்கு உறுதுணையாக நான் இருந்து உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்க போகிறேன். இனிமே உன் உழைப்புக்கான பலன் உன்னை வந்து சேர்வதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கு துணையாக பக்கபலமாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளில் தரதான் போகிறேன். காலம் எல்லா காயங்களையும் மாற்றும். நீ பொறுமையாக இருந்தா நானே உன் மனக்காயங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான பொக்கிஷமான வாழ்க்கையை அமைச்சு தருவேன். என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன் ஆசைகளை நிறைவேற்றி பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கை பாதையில் மனநிறைவு உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கை முள் பாதையாகவே இருந்தாலும் அதை மலர் பாதையாக மாற்ற வேண்டியது இனிமேல் என்னுடைய கடமை. நீ அழுதாலும் சிரித்தாலும் நான் உன் பக்கத்திலே தான் இருக்க போகிறேன். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல வினைக்கும் என் ஆதரவு நிச்சயம் உன்னோடு இருக்கும். உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது என் செல்லமே. எத்தனை முறை நீ கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் உன்னை எழுப்பி உன் வாழ்க்கைக்கான ஒளியை நான் தருவேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்பட வேணாம். நீ எந்த அளவுக்கு சிரமத்தின் எல்லைக்கே போனாலும் என்னை நம்புனினா நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன். உனக்கு சிக்கலையும் சிரமங்களையும் தரும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு நீ போகும் பாதையில் உனக்கு முன்னால் போய் நான் வழிகாட்டுவேன். நான் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. எல்லா சிக்கல்களையும் சிரமங்களையும் சமாளிக்கும் சக்தியையும் வலிமையையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேறணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். உன் உள்ளத்தில் என்னை நினைத்து முன்னேறு. நீயாக என்னை தேடி வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த சாயப்பா நானே உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை நோக்கி வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். என்னை சரணடைந்த உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன் மனதின் நிழலாக இருந்த இருளை ஒளியாக மாற்றி காட்டுறேன். நீ எந்த தவறும் செய்ய நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை பாதையில் இப்போது எவ்வளவு தடைகள் இருந்தாலும் என் கரம் பிடித்த உன்னை இனி யாராலும் அசைக்க முடியாது. எல்லாமே வாழ்க்கையில் சுலபமாக கிடச்சிடாதுன்ற உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோ. எது கிடைக்கல அது கிடைக்கல நினச்சி கவலைப்படாமல் கண்ணீர் விடாமல் துன்பங்களையும் கண்ணீரையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. துன்பம் தடைகள் சோதனைகள் எல்லாமே உன் உள்ளத்தில் புத்தி சுடரை வரவழைப்பதற்காகவே நான் செய்கிற விஷயங்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வலிமை வந்து சேரும். அறிவு அனுபவம் பொறுமை இது எல்லாமே சோதனைகள் வரும்போது தான் வரும். அதனால் நான் உனக்கு கொடுத்த சோதனைகளை ஏற்றுக்கொண்டு அனுபவத்தையும் பொறுமையையும் அதிகமாக்கிக்கோ. உன் ஆன்மாவின் உயர்வுக்காகவே நான் உனக்கு சிக்கல்களை உருவாக்கி தரேன். எல்லா சிக்கல்களையும் சந்தித்து சமாளித்து நீ வெற்றிகரமாக வாழ தயாராய்க்கோ என் செல்லமே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா நானே உன் இருளை போக்கி உனக்கான வெளிச்சத்தை தர்றேன். உன்னை உயர்த்தும் விதையாக நான் இருந்து உன்னை மட்டம் தட்டியவங்க முன்பாக உயர்ந்த நிலையை உனக்கு அமைச்சு கொடுப்பேன். உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க வெக்கப்பட்டவங்க முன்பாக உன்னை ஏன் சொந்தம்னு அவங்களே சொல்லி பெருமைப்பட்டு கொள்ளும் அளவுக்கு இந்த உலகத்தில் உன்னை செழிப்பாக வாழ வைக்க போகிறேன். ஆமியன் செல்லமே. காசு பணம் இல்லாதவனை இந்த உலகம்னு இந்த உலகத்தில் உள்ளவங்க சொந்தம்னு சொல்லிக்க கூட கூச்சப்படுவாங்க. ஆனால் வசதியாக வெற்றிகரமாக ஒருத்தன் வாழ்க்கையை வாழ்கிறானா அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் தூரத்து சொந்தமாக இருந்தாலும் சொல்லி சொல்லி பெருமைப்பட்டு கொள்வார்கள். அப்படிதான் இப்போது உன்னை எல்லாரும் தன் சொந்தம்னு சொல்லி உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும்படி உனக்கான வெற்றியை மாபெரும் வெற்றியாக வசதியான வாழ்க்கையாக கொடுக்க போகிறேன். நீ அனுபவித்த துன்பம் எதுவும் உன் பலவீனம் அல்ல. இந்த சமூகத்தின் முன்பாக உன்னை வலிமையோடு நிற்க வைப்பதற்காக தான்
இந்த சாயப்பா எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன். உன் மனசில் இதுவரைக்கும் தாங்க முடியாத வலியையும் வேதனையும் அனுபவிச்சனே, இப்போது வெற்றிகரமான வாழ்க்கையை எதிர்கொள்ளப் போகிறாய். உன் சிக்கலை சமாளித்து பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். உன் மனசில் எப்போதும் எந்த விஷயத்தையும் யோசித்து கவலைப்படாதே. எதுவாக இருந்தாலும் அதை என் பாதத்தில் வச்சிடு. உன் வாழ்க்கையை தெளிவாக்கி தடைகளை நீக்கி உன்னை பாதுகாக்கும் வல்லமை இந்த சாயப்பா எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால் மற்றவங்களை நம்பி ஏமாந்து போகாமல் எதுவாக இருந்தாலும் என்னை நோக்கி ஓடிவா. இந்த சாயப்பா ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். கடந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் சரி செஞ்சு இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை விமர்சிப்பவர்களின் வார்த்தைகளை நினச்சி நீ ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம். ஏன்னா விமர்சிக்கிறவங்க எதையோ சொல்லணுன்றதுக்காக வேணும்னே இல்லாததையும் பொல்லாததையும் குறையாக சொல்லி கொண்டிருப்பார்கள். உன் உண்மையான வாழ்க்கைக்கும் உன் மனசுக்கும் அவர்கள் பேச்சுக்கும் சம்பந்தமே இருக்காது என் செல்லமே. அதனால் மற்றவங்க சொல்கிறது எதையும் கேட்டு நீ கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ நேர்மையாய் நடந்து கொள்ளும்போது, இறை பக்தியோடு என் பெயரை நம்பிக்கையோடு சொல்லும்போது உன் வாழ்க்கை தடைகள் எல்லாம் பனி போல உருகி போய் நிச்சயம் நீ முன்னேறுவதற்கான நல்ல வழி பிறக்கும். உன் கரங்களை இறுக்கமாக பிடித்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் இந்த சாயப்பா நானே உனக்கு தரப்போகிறேன். இனிமே உன் வாழ்க்கை அதிர்ஷ்ட வாழ்க்கையாக மாறப்போகுது. உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை சுமந்து கொண்டு நீ என்னை மறந்து நிற்காதே. நீ கவலைகளை மட்டும் நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா அது மலை போல பெருசாகி உன்னை அழுத்தி செய்யும். அதனால் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மனதை இலகுவாக்கி எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு சுமையையும் என் பாதத்தில் இறக்கி வச்சிடு. இந்த சாயப்பா நானே உன்னை தாங்கி வழிநடத்துவேன் என் செல்லமே. காலமும் சூழ்நிலையும் எப்போது எப்படி வேண்டுமானாலும் மாறும். உன் கவலைகள் எதுவும் நிரந்தரம் அல்லங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன்னை வதைத்த துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த சாயப்பா இப்போது ஒரு திடீர் திருப்பத்தை உண்டு பண்ண போகிறேன். நான் உனக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, பயம் என்பது உன்னை தடுக்கும், உன்னை தடுமாறச் செய்யும். அந்த பயத்தை எந்த சூழ்நிலையிலும் நீ உனக்குள்ள வச்சுக்காம எதுக்கும் பயப்படாம உன் எண்ணங்களில் திடமாகவும் உறுதியாகவும் நம்பிக்கையோடும் இருக்க தயாராகு. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல செய்தி இப்போது வெற்றிகரமாக உன்னை வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் மனசையும் உன் வீட்டையும் நான் மகிழ்ச்சியால் நிரப்ப போகிறேன். நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் என் அருளால் உனக்கு நன்மையாக முடியும் என் செல்லமே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் வெற்றியை உருவாக்கி தருவேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது. இனி எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்தாத அளவுக்கு உனக்கான நல்ல எண்ணங்களையும் வெற்றிகளையும் கொடுத்து உன்னை முன்னேற்றப் போகிறேன். இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளியை தரும் நாளாக இருக்க போகுது. ஓம் சாய்ராம் சரணம்.